ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தை கர்த்தாவே முடிக்கும்படியாக இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த 2025 52 மாதங்களப்பா, இந்த 52 மாதங்களும் உமக்கு ஊழியம் செய்யும்படியாக, உண்மை ஆராதிக்கும்படியாக, இந்த ஜனங்களுக்கு செய்திகளை கொடுக்கும்படியாக என்னையே பாசிபலப்படுத்துகிறே. உமக்கு கொடாபடி ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வாரமும் அந்த விசுவாச குடும்பங்களுக்காக நன்றி. அந்த சந்தேச ஊழியர்களுக்காக சோதரம், யூத் மினிஸ்ட்ரிக்காக சோதரம், ஆன்லைன் பெயருக்காக சோதரம். நான் முழுவதும் ஆண்டவரே நம்ம தனியாகவும் குடும்பமாகவும் சபையாகவும் ஜெபித்த எல்லா ஜெபங்களையும் அங்கீகரித்த கிருபைகளுக்காக சோதரம். இந்த வருஷம் ஞானஸ்நானம் எடுத்த பிள்ளைகளுக்காக சோதரம், அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளுக்காக சோதரம், திருமணமான பிள்ளைகளுக்காக சோதரம். ஆண்டவரே நன்மை செய்தீரப்பா, நன்மை செய்தீர். எங்கள் சுகவீனங்கள் பலவீனங்கள் ஆபத்துக்களிலே எங்களுக்கு சுகத்தை தந்து பலனை தந்து அப்பா எங்கள் ஆட்சித்தேற்ற அரவணைத்த கிருபைகளுக்காக நமக்கு நன்றி அப்பா. இந்த கடைசி வாரத்தில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். நன்றி 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 நன்றி. இந்த நாளில் கூறத்தாவே சொல்வேராடியே போற்றிடுவே ஆதிதேவனே ராஜாதிராஜனே வாழ்வேரானே தீருவே தேவாதிதேவனே ராஜாதிராஜனே வாழ்வேரானே தீருவே. அல்லேலூயா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உனக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. போன நேரங்களெல்லாம் நம்மை தாங்கி சுகம் தந்து அந்த வருஷத்திலே நம்மை பாதுகாத்து கிருபைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. படிக்கிற பிள்ளைகளுக்கு காலேஜ் போக படிக்க என்னுடைய சுகம் வளர்ச்சி எத்தனையோ நோய்கள் வந்தாலும் கர்த்தர் பாதுகாத்து பராமரித்து படிக்க நானும் தந்தை கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட். ஒரு நிமிஷம் எல்லாம் நன்றி செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பாடு இயேசுக்காக பாடும் பாடல் இயேசுக்காக பாடும் வேணாம் எந்த நாளுமே என் ராஜா வண்ணரோஜா பள்ளத்தாக்கின் வீதியாகவே பாடும் பாடல் இயேசுக்காக பாடும் வேணாம் எந்த நாளுமே என் ராஜா வண்ணரோஜா பள்ளத்தாக்கின்
கடந்த காலம் முழுவதும் நம்மை அழகாக நடத்தினார். 2026 ஆவியானவர் நம்மை நடத்தும்படியாக, ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்யும்படியாக
ஆவியான சத்தம், ஆவியான ஏவலை கர்த்தர் நமக்கு தரும்படியாக, ஆவிக்குள்ளாக நம்ம ஒரு நாளும் மாறும்படியாக நம் ஆவியானவரோடு பேசுகிறது. இந்த காலைகளிலே நம் கொஞ்சம் பேராக இருந்தாலும் நம்ம எல்லாரும் சொல்லும் பரிசுத்தாவியானவரே, நான் இந்த அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன். வெறும் அந்நிய பாஷைகளை பேச மட்டுமல்ல, எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரியாய் புத்திரனாய் இருக்கும் என்று சொன்னால் தேவ ஆவியானவர் நமக்கு உணர்வை கொடுக்கும். தேவ ஆவியானவர் நம்மை கண்டித்து உணர்த்துவார். தேவ ஆவியானவர் சில காரியங்களை நமக்காக நியாயப்படுத்துவார். தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ளே பெரும் வாக்குக்கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்வார். அதை கேட்டு நம்முடைய பலவீனங்கள் அவருக்கு தெரியும், நம்முடைய சரீர பலவீனங்கள் அவருக்கு தெரியும். சிலர் ஜெபிக்க முடியாத ஒரு வெறுமை நமக்குள்ளே காணப்படும். நேரத்தில் ஆவியானவரே நீங்கள் கூப்பிடும்போது ஆவியானவர் பலத்தில் சிறந்த வைராக்கியமாக செய்துள்ளவர். ஆவியானவரை முகத்தை பார்க்கும்போது ஆவியானவர் பலத்தால் இதை கட்டி வாக்குகளான பெருமூச்சுகளோடு உங்களுக்கு வேண்டுதல் செய்யும்படியான கிருபை கொடுப்பார். அல்லேலூயா. ஆவியானவரை குறித்து சொல்லும்போது அவர் என்றென்றைக்கும் நம்மோடு இருக்கும் ஆவியானவர். அல்லேலூயா. நாமேனா அவரை விட்டுடலாம், நாம் ஒரு நிமிஷம் கூட நம்மை விட்டு விலகாத ஆவியானவர் தான் நாம் பெற்றிருக்கோம். இயேசுக்கு இருந்த அதே அபிஷேகம் தான். இயேசுவை தேவன் அளவில்லாமல் அபிஷேகித்தார். தேவன் அவரோடு இருந்தபடினாலே அந்த ஐசையா 61 சொல்லப்பட்ட அத்தனை காரியங்களையும் அவர் மூலமாக செய்தார். வீட்டை வாசித்துக்கொள்ளும். இப்போ ஆவியானவர் வரக்கூடிய வருஷத்திலே அந்த வருஷம் எப்படி இருந்தாலும் சரி, இவ்வளோ விதமான சுச்சுவேஷன் இருந்தாலும் சரி பார்க்கலாம். இந்த கிறிஸ்மஸ் அன்றைக்கு நம்முடைய வட மாநிலங்கள், நம்முடைய தென் மாநிலங்களில் எவ்வளவான சத்துடைய போராட்டங்கள், ஆலயங்கள் இடிக்கப்பட்டது, மக்கள் அந்த டெக்கரேஷன்லாம் கிழிச்சு போட்டு எவ்வளோ வேதனையான காரியம் நடந்து நம்ம பார்த்துருக்கோம். தமிழ்நாட்டிலே கற்று எவ்வளவான கிருபையை நம்ம வைத்திருக்கிறோம். அது அப்படின்னா அந்த வேலை பிஜேபி ஆட்சி நமக்கு வரும் என்று சொன்னால் நமக்கும் அதே நிலைமைதான். நம்ம உயிரோடு ஆராதிக்க முடியாது, சமாதானமாய் ஆராதிக்க முடியாது. எல்லா சுச்சுவேஷன் மதிலும் நம்மோடு கூட இருந்து நம்மை உயிர்ப்பித்து நம்மை மகிமையின் சாயலாக மாற்ற மருதும் மாற்ற நம்மோடு ஒரே ஒரு நபர் ஆவியாளர் மட்டும்தான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லி அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியானவர் இல்லாவிட்டால், பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்தாவிட்டால் நீங்கள் பாவத்திலே சாவீர்கள் என்று வேதம் நான் சொல்லுங்கள், பைபிள் சொல்லுங்கள். ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்க. டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு ½ டங்ஸில் பேசு. ஒன்லி டங்ஸ். அபிஷேகம் பெற்ற நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ½ என்ன செய்யும்? டங்ஸில் பேசு. அந்த 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 வரங்களை திருப்தி பண்ணணும். ஏன்னு கேட்டால் அப்போஸ்தலன் பவுல் சொல்லும்போது, நான் உங்களை காட்டிலும் அதிகமான பாஷைகளை பேசுவேன். நான் எங்கே போனார்? 3ஆம் வானங்களை போயிட்டு வந்தவர் தான் அப்போஸ்தலன் பவுல். இந்த 12 சீஷர்களை காட்டிலும் அதிகமான வெளிப்பாடும் சபைக்கான வெளிப்பாடுகளை எழுதினவர் அப்போஸ்தலன் பவுல் மட்டும்தான். அல்லேலூயா. அப்படின்னு சொன்னால் நமக்கு வெளிப்பாடு வகைகள் நம்ம ஒரு சரித்திரமாய் மாறுவதற்கு நமக்கு உதவி செய்யக்கூடியவர் பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான். அல்லேலூயா. அப்படி எந்த அளவுக்கு ஆவியானவர் கனம் பண்ணி ஆவியானவரோடு இசைந்து ஆவியான சட்டத்துக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் செயல்படுகிறீர்களோ அவ்வளவாய் வரக்கூடிய புதிய ஆண்டு உங்களுக்கு ஆசீர்வாதமான ஆண்டாய் மாறும். அல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆவியானவரே, இந்த 2025 நாம் முடிக்க போகிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை, இந்த வாரத்தோடு அடுத்த புதிய ஞாயிற்றுக்கிழமை வரும்போது நாங்கள் இந்த வாரம் ஃபுல்லாக அந்த ஹோலி ஸ்பிரிட் லீடிங் த ஹோலி ஸ்பிரிட் ஃபில் வித் த ஹோலி ஸ்பிரிட் anointing எங்கள் நிரங்கி 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 வருகிறேன் சொல்லும்போது என் பாத்திரம் ஆஃபா இல்லை, அது குவார்டரா இல்லை, இல்லாட்டா முக்கால் வாசையில் அது நிரம்பி 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 வரும்போது என்னுடைய ஃபேஸ் எப்படி இருக்கும்? என்ன போட்டீங்கன்னு சொன்னால் அது ஒரு வளர்ச்சி இருக்கும்.
இப்போ நிறைய பேச்சு அதெல்லாம் போடுறாங்க, கொஞ்சம் போயிட்டு இருக்கிறாங்க. நான் அதை சொல்லுறேன், தேவ சமூகத்தில் ஆவியானவரோடு நீங்கள் இருக்கும்போது அந்த பிரசன்னம், அந்த மகிமை, அந்த நடத்துதல், ஒரு போல்டஸ், ஒரு வைராக்கியம், தேவனுக்காக இந்த வைராக்கியம் பற்றி எரியும். அல்லேலூயா. ஆவியான இல்லாமல் நீ சும்மா எரியா வந்து வெளியா போய் சொன்னா வாழ்க்கையை ஜெயிக்க முடியாது, சாத்தானை ஜெயிக்க முடியாது, சோதனைகளை ஜெயிக்க முடியாது. எல்லாற்றையும் ஜெயிக்க நம்மோடு கூட என்றைக்கும் இருப்பவர் சொல்லுங்க வாய்த்தரந்து யார்? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவரே, என்றைக்கும் என்னோடு இருக்கும் ஆவியானவரே, என்றைக்கும் என்னோடு இருக்கும் ஆவியானவரே, என்னை லீட் பண்ணும் ஆவியானவரே, என்னை வருகைக்கு ஆயத்தப்படுத்தும் ஆவியானவரே, எனக்கு வெளிப்பாடுகளை தருகிற ஆவியானவரே, வரவில்லாய் நிரப்புகிற ஆவியானவரே, தரிசனங்களை கொடுக்கிற ஆவியானவரே, வாக்கு கடங்காத பெருமூச்சோடு எனக்குள் இருந்து வேலைகள் செய்கிற ஆவியானவரே, எனக்கு வாரும், எனக்கு வாரும், எனக்கு வாரும். என்னை நிரப்பும், என் சிந்தனையை நிரப்பும், என் கண்களை நிரப்பும், என் நாவை நிரப்பும், என் எல்லா அவைகளை நிரப்பும், என் கைகளை நிரப்பும், கால்களை நிரப்பும். I want to fill with the Holy Spirit. என் முழு பாடியிலையும் ஆவியானவர் இயங்கும்படியாக, ஆவியானவர் கிரியை செய்யும்படியாக கரங்களை கட்டி ஆவியானவரை கிரியை பண்ண, ஆவியானவர் எனக்குள்ளே வாங்க, அக்கினி மயமான நாவுகளோடு வாங்க, வரங்களோடு வாங்க, வல்லமையோடு வாங்க, என் மூலமாக அற்புதங்களை அடையாளங்கள் செய்ய. எனக்குள்ளே இயங்க பண்ணியானவரே, எனக்கு வைராக்கியம் வஞ்சிதான், கட்டத்தாக வைராக்கியம் வஞ்சிதான், எனக்கு இயங்கும் ஆவியானவரே, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஆவிக்குள்ளாக்கும். காலையிலும் ஒவ்வொரே ஆவியாளர், படுக்கும் போதும் ஆவியாளர், இடைப்பட்ட காலமேலும் ஆவியாளர். உண்மை சொல்றீங்க சௌகரியமாக இருக்கீங்க, சமைக்கிறீங்க இல்லையா? இந்த சமைக்கிற எவ்வளோ டேஸ்டாக இருந்துச்சுன்னா சண்டே பாஷையில பேசி செஞ்சு பாருங்க, அது எவ்வளோ டேஸ்ட் வர மாதிரி இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாத்திரம் உங்களுக்கு கஷ்டமாக இல்லை, 2 நிமிஷம் ஆகுது, நிறைவேற்று போய் பாத்திரம் கழுவி பாருங்க, எப்படி கழுவுனே தெரியாது. அதுக்கு வாய்ஸ் போறீங்களா, விளையாடணும்னு நினைக்கிறீங்களா? விளையாடுங்க, வேணாம்னு சொன்னேன். அப்பப்போ கேள்வி ஹோலி ஸ்பிரிட் எப்பெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்க அப்பெல்லாம் ஆவியில் நினைக்கிறோம். சின்ன பிள்ளைங்க விளையாட்டு இல்லை, உங்கள் மூலமாக நாங்கள் அந்த பெரிய காரியம் செய்யக்கூடாது. நீங்கள் என்ன செய்யணும்? ஹோலி ஸ்பிரிட்டில் வசந்தமாக வாசிச்சு ஹோலி ஸ்பிரிட்டில் நேரம் போகணும். ஹல்லேலூயா. இப்போ ஆவியில் தரணும்னா நீங்கள் வாசிச்சு சொன்னாங்களே ஜீசஸ் ஸ்டார் மட்டும் இல்லை, ஹோலி ஸ்பிரிட்டுடைய அந்த முழு உருவத்தையும் பெற்றவர்களாக கர்த்தருக்காக வரக்கூடிய நாட்களிலே வல்லமையான காரியம் செய்யுங்க. திரும்பி சொல்றேன், நீங்க சாதாரணமா உங்களை நினைக்கவே கூட உங்க வேல்யூ உங்களுக்கு தெரியல. உங்க வேல்யூ உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு சொன்னா நீங்க இருக்கவே முடியாது. ஹல்லேலூயா. அந்த ஓட்டம், சாட்டம், அந்த வைராக்கியம், அந்த வாஞ்சை, சோம்பல் ஒரு நாள் ஆகிய மற்ற சோம்பேறிகளை ஆண்டு பயன்படுத்தவே முடியாது. உற்சாகங்கள் ஆகிடுங்க, உற்சாகத்தோடு கத்திரக்காக எழுப்புங்க. அதே போல நான் தயவாய் சொல்றேன், யாராவது நேரமாக இருந்தாலும் நம்ம சுத்திகரிக்கிற கடைசி வாரம், சுத்திகரிக்கிற கடைசி வாரம். ஸோ பொருத்தனை பண்ணுவீங்கல்ல வருஷத்துல, யாரெல்லாம் பொருத்தனை பண்ணுவீங்க? பொருத்தனை பண்ண மாட்டீங்க. ஸோ தீர்மானமாக எடுப்பீங்களா? God bless you. அப்போ தீர்மானம் எடுக்க மாட்டீங்க, பொறுத்துனே எடுக்க மாட்டீங்க. சுஷி அப்படியே ஃபர்ஸ்ட் சொன்னான்னு சொன்னாங்க, பார்த்தியா நீ எப்படி இருக்கிறீங்களா, அப்படியே நீ எப்படி இருக்கீங்களா அப்படியே தான். அது எங்கே கொண்டு போகிறோம்? நிறைய 2 மூணு சொன்னாங்க, நான் பறந்துடுவேன், எனக்கு வெள்ளம் கொடுத்தாச்சு, பீன்ஸ் வந்துச்சு, நான் பறந்துடுவேன் அப்படின்றாங்க. அப்போ நீங்கள் நான் எப்படி பறக்கணும்? அல்லேலூயா. இன்னும் மாம்சத்திலேயே நான் ஒட்டக்கூடாது, மாம்ச இச்சையிலே ஒட்டக்கூடாது, மாம்சத்துக்குரிய காரியங்களை நாம் சிந்திக்கக்கூடாது. மாம்சத்துக்கு வெளியே வாங்க. மாம்சத்துக்குரியவர் தேவனுக்கு பிரியமாக இருக்கவே முடியாது. ஆவிக்குரியவன் ஆவிக்குரிய காரியங்களை நிதானித்து அறிகிறான். ஆவியானவர் அவர்களை சரியாய் நடத்துவார். நீங்க மறுரூபம் ஆகணும்னு சொன்னா ஆவியானவரை பற்றிக்கொள். அதே போல ஆவியானவர் சனிக்கிழமை வச்சோம், அதுவே வீட்டுக்கு அது இருக்கு, ஒரு காரியத்துக்கு தான் செய்யப்பா, எனக்கு கிருபை தாங்க. நான் மற்ற நாள் 5 மணிக்கு எந்திரிக்கணும், 4 மணிக்கு எந்திரிக்கணும்.
எழுந்துச்சு கடலாம் சீக்கிரம் செஞ்சுட்டு டைமுக்கு நான் போய் ஆராதிக்கணும், எனக்கு குறித்து அதை சந்தோஷப்படணும். அவர் இல்லைன்னா உட்காந்துருக்காரு, நீ என்றாவது பார்க்குறாருல, என்னை பார்க்கும்போது வெல்டன் அவனை ஆராதிக்க சரியாக வந்தால் நீ அவர் நம்மளை பார்த்து சொல்லணும். ஸோ அந்த டைம் எல்லாம் சேஞ்ச் பண்ணும். எப்படி 9:15 எல்லாருமே வந்துடும். 9 மணி நாங்கள் ஆராதனை. ஸோ 9:15 பேசிட்டு 9:15 என்ன கேட்டீங்கன்னா அந்த சபை எப்படி இருக்கும் தெரியுமா? அவ்வளோ உற்சாகமாக இருக்கு. ஸோ நீங்கள் தான் சபையை உற்சாகப்படுத்துவது உங்கள் கையில் தான் இருக்குது. இல்லையா? நீ உற்சாகப்படுத்தும் போது ஆவியார் என்ன செய்வார்? பாஸ்டர் நாங்கள் போக மாட்டோம், கண்டிப்பாக பேசுவார். 12 மணிக்கு முடிவா அப்படின்னு கரெக்டாக முடிச்சிடும். இல்லையா? அப்போ உங்கள் கையில் தான். நீங்கள் எங்கள் மேலே பேர் போடவே கூடாது. நீங்கள் சரியாக இருந்தால் ஆவியானவர் இந்த சபைக்கு யார் தலைவர்? ஆவியானவர் தான். ஆவியானவர் சரியாக நடத்துவார். எழுதி இருப்போமா? பொறுத்தனை பண்ணுங்க, தீர்மானங்கள் எடுங்க, கத்தருக்காக ஏதாயும் செய்யும்படி அந்த விசேஷம் பரிசுத்த ஆவியானவர் வரக்கூடிய அந்த புதிய ஆண்டை நம்ம இங்கே நடத்தும்படியாக நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம அர்ப்பணித்து ஆவிக்குள் ஆண்டை செஞ்சு பிரியமானவர்களே, நான் காலத்தோடு சொல்கிறேன், நான் உட்காந்து செவிட்டு சொல்கிறேன். தயவுசெய்து கேட்டுட்டு அப்படியே போயிடாதீங்க. கொஞ்சமாயிரம் வாழ்க்கையில் அத்தியாசிக்க பாருங்க. வரக்கூடிய புதிய வருஷத்துல கரெக்டாக இருங்க, டிசிப்ளினாக இருங்க, நல்ல நீங்கள் கொஞ்சம் பண்ணுங்க. சபைக்கு இருக்கவே கூடாது. விசேஷ சபையாக கொஞ்சம் பேராக இருந்தாலும் உலகத்தை கலக்கக்கூடியவர்களாக எரிவாக்கப்பட வருஷம் நம்ம கையில் வேத வசனத்தை கொடுத்திருக்கிறார், வார்த்தை கொடுத்திருக்கிறார், ஒரு ரத்தத்தை கொடுத்திருக்கிறார், ஒரு நாமத்தை கொடுத்திருக்கிறார், எல்லா கிஃப்டை கொடுத்திருக்கிறார். எல்லாத்துக்கும் மேல பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார். அப்படி எப்படி இருக்குன்னா எல்லாரும் கரையை கட்ட மாட்டேங்கிறார். கரையை கட்டி ஆவியான விஷயம் மாட்டீங்களா? ஆவிக்கு லாபம் மாட்டீங்களா? அறிவாக்க வாழ்ந்ததே இந்த வருஷத்தை போல நான் இருக்க மாட்டேன். புதிய ஆண்டிலே நான் உருவாக்காக எழுதிட்டு ஆசிரியப்பட்டாக எழுத சீரம் வல்லமை தரித்து கொள்ளான்னு சொல்கிறார். வல்லமை நான் தரித்துக் கொள்வேன். நான் சோம்பேறியா இருக்க மாட்டேன், நான் ஸ்லாக்னஸா இருக்க மாட்டேன், நான் யாரையும் பார்க்க மாட்டேன், நான் இயேசுவை மாத்திரம் பார்த்து ஆவியானவரை மாத்திரம் பார்த்து நான் நடக்கும்போது எல்லாம் சரியாய் நடக்கும். எல்லா கருணைத்தை ஆவியானவரே என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்க. ஆவியானவரே அந்த சித்தத்தை நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்க. ஆவியானவரே அந்த சித்தத்தை நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்க. ஆவியானவரே என்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்யும், என்னை கொண்டு பலத்த கிரியைகளை செய்யும், என்னை கொண்டு திரளான ஆத்துமாவை ரட்சியும். என் மூலமா என்ன சொல்லுங்க? என் மூலமாக எனக்கு இந்த அபிஷேகத்தின் மூலமாக தரிசனங்கள், வல்லமைகள், வரங்கள் செயல்படுவதாக நான் அர்ப்பணிக்கிறேன். நான் வெறுமையான பாத்திரம் அல்ல. ஆண்டவரே என்னை இப்போதே ஒரு விஷயம் கூட உங்களுடைய வல்லமையான அபிஷேகத்தால் நிரப்புங்க. எல்லாம் கேளுங்க, கரலை தட்டி பரிசுத்த ஆவியானவரை ரிசீவ் பண்ணுங்க. புதிய வாசனை பேசுங்க, புதிய வல்லமை வெற்றி கொள்ளுங்க. எல்லா வாலிப தம்பி கரலை தட்டி ஆண்டவரே எனக்கு ஒரு அனாயிண்டிங் கொடுங்க, அனாயிண்டிங் கொடுங்க. நான் இப்ப இருக்க கிறிஸ்தவ வாழ்க்கை எனக்கு திருப்தி கிடையாது. ஆண்டவரே என்னை நிரப்புங்க, என்னை மாற்றுங்க, என்னை வல்லமைப்படுத்துங்க, என்னோட பேசுங்க, என்னோட பேசுங்க. பரலோகத்தின் தரிசனத்தை எனக்கு காண்பீங்க, என்னை எடுத்து பயன்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஊற்று தண்ணீரே எங்கள் பெருவாவி. எல்லா விசுவாசமே பண்ணுவோம், உற்சாகமாய் பண்ணுவோம். ஆவியான வரவேற்பவர்களே, ஊற்று தண்ணீரே எங்கள் பெருவாவி, சிவனதியே எங்கள் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எங்கள் பெருவாவி, சிவனதியே எங்கள் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே சிவனதியே
உங்கள் மூலமாய் தருவார். கரங்களை தட்டி விசுவாசிக்கிறது கர்த்தரை விசுவாசிப்போம்.
தேவனை சோதரிக்கிற அற்புதமான அதிசயமான மனமகிழ்ச்சி நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய நாமத்தை துதித்து மகிமைப்படுத்தி ஆராதித்து இம்மட்டமாய் பாடல்களினாலே நம்மை மகிமைப்படுத்த கொண்டிருந்தப்பா. அற்புதமான வழியில் கூட படைத்த நம்முடைய பிள்ளைகள் படைத்த காணிகள் ஒவ்வொன்றையும் கத்தர் அங்கீகரித்து ஆசீர்வதிக்கிறாங்க. அமைக்கை கொலிக்க அவர்கள் மடியில சரிந்தபடி நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்க விடமாய் சொல்லுகிறோம். இந்த வருஷத்துல இருக்கிற எல்லா கருவங்கள் எல்லாவற்றையும் கத்தர் நிறைவாக தந்து வருஷத்தின் கடைசி நாட்களில் கடந்து இருக்கிறப்பா. காணிகளை போட்டது மாத்திரமல்ல, எங்களையே ஜீவ பலியாக காணிக்கை ஒப்பு கொடுப்பதை நீங்கள் அவருக்கு செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லி ஆண்டவரே வாசிக்கிறது போல ஆத்மாவை சரீரங்களை பலிபீடத்திலே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய சாயலுக்கு ஒப்பாய் நாங்கள் நம்முடைய சாயலை பெற்றுக்கொள்ள எங்கள் ஒன்றைக்கு தகுதிப்படுத்தவும் சொல்லிக்கிறோம், உருவாக்கவிடமாய் சொல்லிக்கிறோம். இப்பொழுது கூட நம்முடைய தாசன் மூலமாக பேச போகிற ஒவ்வொரு வல்லமுள்ள வார்த்தைகளை உருவாக்கட்டும். ஆண்டவரே அந்த வார்த்தைகளை உருவாக்கி உம்முடைய சாயலுக்கு ஒப்பாய் ஆண்டவரை மாற்றுவிடமாய் சொல்லிக்கிறோம். இந்த உலகத்திலே ஞானவான்களாக நட்சத்திரங்களாக பிரகாசிக்கிற ஒளி விளக்காட்டத்தை வைத்து உங்களுடைய உள்ள வெளிச்சம் மனுஷன் முன்பாய் பிரகாசிக்க கடவுள் சொன்னீங்க. எங்களுக்கு உள்ளதான இயேசுவாக இந்த ஒளியானவர் உலக மக்களுக்கு பிரகாசித்து அநேகரை கவர்ந்தெடுத்து உங்களுடைய ஆதரவுக்காக நட்சத்திரங்களாக பிள்ளைகளை வழிநடத்த நட்சத்திரங்களை பிரகாசிக்க செய்கிறார்கள். தாழ்ந்த விருந்தாயும் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.